அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத் மத்திய வங்கியின் அதிரடியான எச்சரிக்கை. தினார்களை அனுப்பும் நபர்கள் எச்சரிக்கை. மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து ஹாதிம் விசா மற்றும் ஷூன் விசா தொழிலாளர்கள் சம்பந்தமான மிக முக்கிய தகவல். அடுத்து வெளிநாட்டவர்கள் ஒரு வாரம் எச்சரிக்கையாக இருக்கும்படி எச்சரித்த த பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தின் ஆன்லைன் வழியாக செய்யப்படும் மணி டிரான்சாக்ஷனான வாம்த் சேவையை பயன்படுத்துபவர்களை குவைத்தின் த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் குவைத் எச்சரித்துள்ளது. குவைத் மத்திய வங்கியின் அதிகாரப்பூர்வ எக்ஸ்தலத்தில் வெளியான அறிக்கையின்படி மோசடி பேர்வழிகள் வாம்த் அம்சத்தை பயன்படுத்தி பண மோசடியில் ஈடுபடுவதாக எச்சரித்துள்ளது. அதுபோல அறிமுகம் இல்லாத நபருக்கு வாம்த் மணி டிரான்சாக்ஷன் மூலம் பணம் அனுப்பப்படுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் குவைத் குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களை எச்சரித்துள்ளது. அடுத்த தகவல், குவைத் மற்றும் சவுதி அரேபியா பாலைவனத்தின் வழியாக பயணம் செய்யும் நம்பாளுங்க அதிக எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா அறப்பத்திரிகையில் வெளியான தகவல்படி சவுதி அரேபியாவின் பிஷா பாலைவனத்தில் சிக்கி தவித்த 2 பேர் உயிரிழந்துள்ளதாக துயரமான செய்தி வெளியாகியுள்ளது. உயிரிழந்த 2 பேரும் சவுதி அரேபியா குடிமக்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர்கள் சென்ற கார் பாலைவன மண்ணில் சிக்கியதை அடுத்து சிக்னல் கிடைக்காத காரணத்தினால் அவர்களால் வெளி உலகை தொடர்பு கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. கொளுத்துற வெயில குடிக்க தண்ணீரும் கிடைக்காததால் இருவரும் சுருண்டு விழுந்து உயிர்ந்துள்ளார்கள். கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடியும் இதுபோன்ற ஒரு சம்பவத்தால் ஒரு இந்தியர் மற்றும் சூடான் நாட்டை சேர்ந்தவர் சவுதி அரேபியா பாலைவனத்தில் தண்ணீர் கிடைக்காமல் உயிர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அதுபோல குவைத்தின் பாலைவன பகுதிகளும் மிகவும் மோசமானது. என 1991ஆம் ஆண்டு ஈராக்கின் படையெடுப்பின் போது குவைத் சுற்றியுள்ள பாலைவன பகுதிகளில் ஈராக் ராணுவத்தால் கன்னிவெடி வைக்கப்பட்டது. அதில் 90% கன்னிவெடிகள் குவைத்துடைய பாதுகாப்பு படை அகற்றிய போதிலும் இன்னும் சில கன்னிவெடிகள் எடுக்கப்படாமலே இருக்கு. அதனால் பாலைவன பகுதிகளுக்கு செல்லும் நம் ஆளுங்க அதிக எச்சரிக்கையாக இருக்கும். மிக மிக முக்கியமான இந்த தகவலை லாசிம் கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட் கேட்டிருந்தாரு. ப்ரோ, ஷூன் விசா தொழிலாளர்கள் விசாவை கேன்சல் செஞ்சுட்டு ஊருக்கு போனால் எக்ஸிட் பர்மிட் தேவையானு கேட்டிருக்காரு. அதாவது கேன்சல் செஞ்சுட்டு கூர்ஸ் அடிச்சுட்டு ஊருக்கு போனால் எக்ஸிட் பர்மிட் தேவை கிடையாதுங்க. எக்ஸிட் பர்மிட் இல்லாமலே அவர்கள் ஊருக்கு செல்லலாம். அதுபோல் நம்ம ஹாதிம் விசா சப்ஸ்கிரைபர் பல பேர் பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. ப்ரோ, ஹாதிம் விசா தொழிலாளர்களும் ஊருக்கு போகும்போது ஸ்பான்சர் கிட்ட எக்ஸிட் பர்மிட் மாதிரி ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸ் வாங்கணுமான்னு கேட்டிருக்காங்க. ஹாதிம் விசா தொழிலாளர்களுக்கு எதுவும் தேவை கிடையாதுங்க. பாஸ்போர்ட், சிவில் ஐடி ஆர் மொபைல் ஐடி மற்றும் ஃப்ளைட் டிக்கெட் இது இருந்தால் போதும். ஃப்ளைட் ஏறி ஊருக்கு போயிட்டே இருக்கலாம். அடுத்த தகவல், குவைத்தில் அதிகப்படியான வெப்பம் பதிவாகும் மாதங்கள் பார்த்தீங்கன்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 3 மாதங்கள் தான். இந்த 3 மாதங்களில் தொழிலாளர்கள் நேரடி சூரிய ஒளியின் கீழ் வேலை செய்வது என்பது குவைத்துடைய த பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் சட்டப்படி விதிமீறலாகும். இதனை மீறும் வெளிநாட்டு தொழிலாளர்கள் மற்றும் அவர்கள் பணிபுரியும் கம்பெனியின் மீது அபராதம் விதிக்கப்படும். அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி ஜூன் மாதம் தொடங்கி இன்று வரை நேரடியான சூரிய ஒளியின் கீழ் வேலை செய்ததாக 64 வெளிநாட்டு தொழிலாளர்கள் மீது விதிமீறல்கள் பதிவு செய்யப்பட்டு உள்ளதாக மனிதவளத்திற்கான பொது ஆணையம் தெரிவித்துள்ளது. அதனால குவைத்தில் உள்ள நம்ம ஆளுங்க, குறிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை செய்கிறவங்க, ஃபுட் டெலிவரி ஜாப் பண்ணுறவங்க காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை நேரடி சூரிய ஒளியின் கீழ் வேலை செய்யாதீங்க. ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை, அதாவது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரத்திற்கு நேரடி சூரிய ஒளியின் கீழ் வேலை செய்யாதீர்கள். அதுபோல் குவைத்தில் உள்ள நீங்கள் வசிக்கக்கூடிய ஏரியாக்களில் வெப்பம் அதிகமாக இருக்கா இல்லை ருத்துபா அதிகமாக இருக்கா என்பதை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. அடுத்து வாங்க ஃப்ளைட் டிக்கெட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 29,500 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 22 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 29,800 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 33 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 34,500 ரூபாய்க்கு ஜெஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 40 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். ஹைதராபாத் டு குவைத் 25,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு ஹைதராபாத் 34 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 27,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 25 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 118 குவைத் தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 37 குவைத் தினாருக்கு ஜெஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 285 ரூபாய் 51 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $987 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 33 தினார் 319 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 554 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.